ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு விவசாய நிலத்தை எப்படி ஃபென்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலாக யாருக்காக அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். அதாவது ஜோக்ஸ் மேனியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி வந்து முள்கம்பி மற்றும் கல் தூண் வேலி அமைத்த போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு ஃபோட்டோ ஆல்பம் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தார். நான் இப்போ அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஷாப்புக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த விலை விவரம், ஏன்னா நாங்கள் போட்டது 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ விலைகள் வந்து மாறி இருக்கலாம். ஸோ அதனால் அந்த ஷாப்புக்கு போயிட்டு என்ன விலைகளில் விசாரிச்சுட்டு வந்து போடுறேன் அப்படின்ட்டேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் நம்ம இப்போ அந்த கால்குலேஷனை ஒன் பை ஒன்னாக இப்போ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல ஃபென்ஸ் நம்ம விவசாய நிலம் வாங்கிட்டோம், ஃபென்ஸ் போட போகிறோம் அப்படின்னா முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்படி நம்ம ஃபென்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அதாவது மேடு பள்ளங்கள்லாம் எதாவது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை நிறுத்திக்கணும். ஏன்னா ஃபென்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண முடியாது. மண் சில இடத்துல ஏற்ற வேண்டியது இருக்கும், சில இடத்துல குறைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் ஜேசிபி வச்சு பக்காவாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஃபென்ஸ் போடுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சர்வேரை கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக நீங்கள் அளந்துருப்பீங்க. ஸோ அளந்த இடத்துல வந்து ஒரு குச்சி அடித்து கயிறு கட்டி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபென்ஸை. கண்டிப்பாக நம்ம இடத்துக்கு உள் பக்கம் தான் நம்ம ஃபென்ஸ் போடணும். அதாவது 2 இன்ச்சு 3 இன்ச்சு உள் பக்கமாக தான் இருக்கும். நம்ம அதாவது அடுத்த லேண்டில் வராது, நம்ம லேண்டுக்கு உள்ளே தான் வரும். அரை அடி வரைக்கும் உள் பக்கம், 4 அடி வரைக்கும் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபென்ஸ் அமைப்பாங்க. ஸோ சர்வேர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க எப்படி நம்ம ஃபென்ஸை அமைக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம கல் தூண் நம்ம நடுவோம், அது கொஞ்சம் வெளியே வரும். ஸோ அதனால் அது நீங்கள் சர்வேர்கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க எவ்வளோ நம்ம வந்து ஃபென்ஸ் போடணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா ரெண்டாவது என்ன அப்படின்னா, பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எதுக்காக நம்ம கம்பி வேலி போடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது என்ன மாதிரியான கிராப்புக்காக போடுறோம், அதாவது உயிர் வேலியா இல்லைன்னா உயிர் வேலி அமைக்க போகிறோமா இதுக்கப்புறம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம்னு வச்சுக்கோங்க, இன்டகிரேட்டட் ஃபார்மிங்னா, இப்போ கோழி ஆடு அதெல்லாம் போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம முள்கம்பி வேலி போடக்கூடாது. செயின்லிங் ஃபென்ஸ் தான், அதாவது டைமண்ட் ஃபென்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் போடணும். ஏன் அப்படின்னா, வெளியே இருந்து மற்ற உயிரினங்கள் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. நம்ம கோழியாக இருந்ததுன்னா அதை வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கு காட்டுப்பூனை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெளியேருந்து ப்ரிடேட்டர்ஸ் மிருகங்கள் வந்து நம்ம பண்ணைக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாய், கீரி பிள்ளை, இந்த மாதிரியான ப்ரிடேட்டர்ஸ் வந்து நம்ம கோழியை பிடிச்சிட்டு போகிறதுக்கு, ஆடுகளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து செயின்லிங் ஃபென்ஸ் போட்டோம்னா அதை தவிர்த்தலாம் ஈஸியாட்டு. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் முதல்ல. ஈவன் நீங்கள் தென்னை நடுறதா இருந்தால் கூட முள்கம்பி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆடெல்லாம் வந்து தாராளமாக வந்து முள்கம்பி வழியே வந்துடும். 4 கம்பி இருக்கும். 4 கம்பி இருந்தால் கூட அது வழியாக நுழைஞ்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆடு கூட உள்ள வந்து தென்னையை கடிச்சிட்டு போய்டும். அதனால் செயின்லிங் ஃபென்ஸ் தான் என்னை பொறுத்தளவு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ஃபென்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அதனுடைய டைமண்டோடைய அளவு வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் சுருக்கிக்கலாம். சுருக்க அதனுடைய வெயிட் அதிகமாகும், அதை பற்றி கவலை இல்லை. பட் நமக்கு அது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபென்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் டைமண்ட் ஃபென்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ டைமண்ட் ஃபென்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இப்போது அது எப்படி அதனுடைய கால்குலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஜோக்ஸ் மேனியா வந்து எப்படி கேட்டிருந்தாருன்னா, 1 ஏக்கருக்குன்னு பர்டிகுலராக கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் நான் 1 ஏக்கர் வச்சே நான் பேசுகிறேன். நீங்கள் 1 ஏக்கர் வச்சு தாராளமாக கால்குலேட் பண்ணலாம். பட் இதில் 1 ஏக்கருங்கிறத விட நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதனுடைய பெரிமீட்டர் வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஏக்கருங்கிறது வந்து கிட்டத்தட்ட 43,560 ஸ்கொயர் ஃபீட்டு சேர்ந்து தான் வந்து 1 ஏக்கர் அப்படிங்கிறது. அது என்ன ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரவுண்டாக இருக்கலாம், ஷேப்லெஸ்ஸாக இருக்கலாம், வடிவமே இல்லாமல் இருக்கலாம், சதுரமாக இருக்கலாம், செவ்வகமாக இருக்கலாம், வட்டமாக இருக்கலாம், எந்த வடிவில் வேணாலும் இருக்கலாம். ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், பை, எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஷேப்புக்கும் அதனுடைய பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, சுற்றளவு வந்து கண்டிப்பாக மாறுபடும். இப்போ ஒரு ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கொயராக நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா பக்கமும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 209 அடி இருக்கும். 4 பக்கமும் நீங்கள் 250 அடி, 209 அடி,
9 ஃபீட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயராக ஒரு ஏக்கர் கிடைக்கும் கரெக்டாக. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கிற பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு, அதனுடைய சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 836 ஃபீட்டு, அதாவது 836 அடி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 836 அடிக்கு தான் நீங்கள் ஃபென்ஸ் போடணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம கால்குலேட்டாக பண்ண போகிறோம். இப்போ இது அந்த 1 ஏக்கர் சர்க்கிளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வட்ட வடிவில் இருக்குன்னா 740 ஃபீட்டு, அதுதான் அதனுடைய பெரிமீட்டர் சுற்றளவு. இதே ஃபென்ஸ் வந்து இதே 1 ஏக்கர் வந்து வேற ஒரு ஷேப்பில் இருக்குன்னு வச்சு, அதாவது செவ்வக வடிவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 100 அடி அகலத்துலேயும் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 436 அடி நீளத்துலேயும் இருக்குது ஒரு செவ்வகமான ஒரு இடமா இருந்தால் அதனுடைய சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1072 அடி. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கொயரான இருக்கிற ஒரு ஏக்கருக்கான கேல்குலேஷனை நம்ம பார்க்கலாம். ஸ்கொயரான இருக்கிற ஒரு ஏக்கருக்கு கேல்குலேஷன், அதாவது சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 836 அடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து அதுக்கான ரேட் என்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் எடுத்த கால்குலேஷன் படி ஸோ 436 அடி, ஸோ 836 அடி, 836 அடியை நம்ம ரவுண்டாக 800 அடி அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். 800 அடின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம சூஸ் பண்ணுற செயின் லிங்க் ஃபென்ஸோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 அடி உயரம் இருக்கிற ஒரு செயின் லிங்க் ஃபென்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ரோல் வந்து ரோலோட உயரம் வந்து 5 அடி. ஸோ ஒரு ரோலோடைய நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 அடி இருக்கும், அதாவது 30 மீட்டர் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. எக்ஸாக்டாக 30 மீட்டர் இருக்கும், அப்ராக்சிமேட்டாக 100 ஃபீட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோ இருக்கும். ஸோ 45 கிலோ அப்படின்னா ஒரு கிலோவினுடைய விலை, நான் அந்த கடையில் விசாரிக்கும் போது ஒரு கிலோவினுடைய விலை 73 ரூபா. அவங்க அந்த வெயிட் போட்டு கொடுக்குறோம் 71 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு 800 அடிக்கு கிட்டத்தட்ட, அதாவது 100 அடி 45 கிலோ இல்லையா. ஸோ 800 அடிக்கு 8 × 45, அதாவது 360 ஃபீட்டு நமக்கு வந்து. ஸோ ஒரு ரோல் செயின் லிங்க் ஃபென்ஸோட லெங்த் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 100 ஃபீட்டு. ஸோ நமக்கு தேவையான அளவு 800 ஃபீட்டு. ஸோ அப்போ 8 ரோல் நமக்கு தேவை. ஒரு ரோலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 85 கிலோ. அப்போ 8 ரோலோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 360 கிலோ நமக்கு வருது. ஒரு கிலோவினுடைய ரேட் வந்து 73 ரூபா நம்ம வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 360 × 73, அதாவது 26,280 ரூபா நமக்கு வந்து வெறும் செயின் லிங்க் ஃபென்ஸுக்கு மட்டும் ஆகிற செலவு. அதுக்கப்புறமா நீங்கள் செயின் லிங்க் ஃபென்ஸை வந்து இந்த கல்லில் கட்டுவீங்க இல்லையா. கல்லில் கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து கீழே ஒரு ஹூக் இருக்கும், மேலே ஒரு ஹூக்கு, சென்டரில். ஸோ இப்படி 3 ஹூக் இருக்கும். 3 இடத்துல நீங்கள் கம்பி கட்டுவீங்க சுற்றி. ஸோ அந்த 3க்கும் தனியாக வந்து நீங்கள் முள் கம்பியோ இல்லைனா சாதாரண கம்பியோ நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா அது கட்டு கம்பியும் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கெலாம் சேர்த்து ஒரு 2000 3000 நம்ம போட்டுக்கலாம். அதுவும் போட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 26,280 ப்ளஸ் ஒரு 3000 போட்டோன்னா அது ரவுண்டாக வந்து ஒரு 29,000 வச்சுக்கலாம் நம்ம. அந்த வெறும் செயின் லிங்க் ஃபென்ஸு, அதுக்கப்புறமா அந்த கட்டு கம்பி எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து அந்த ரேட்டை வச்சுக்கலாம். 29,000 ரவுண்டாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது கல். ஸோ இந்த 800 அடிக்கும் நம்ம வந்து கல் கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. கல் வந்து எத்தனை தேவைப்படும்? 80 கல்லுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கல்லினுடைய விலை, அதாவது 7 அடி இருக்கிற ஒரு கல்லினுடைய விலை என்ன அப்படின்னா 320 ரூபா அப்படின்னு சொன்னார் எனக்கு. 320 ரூபா அப்படின்னா 80 கல்லுக்கு ஆகிற செலவு எவ்வளோனா 25,200 ரூபா நமக்கு செலவாகுது. இது கூடலாம் குறையலாம் முன்ன பின்ன. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து முட்டு கொடுக்குறதுக்கு கல் தேவை. ஒவ்வொரு கார்னர்லேயும் பில்லை நடும்போது முட்டுக்கு ஒரு கல் தேவைப்படும். ஷார்ட்டாக ஒரு 2 அடி 3 அடி நீளம் இருக்கிற கல் தேவைப்படும். அதுவும் நம்ம சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு 26,000 27,000 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா கல் ஏற்றுற கூலி, இறக்குற கூலி, நம்ம பனையில் வந்து இறக்குறாங்க, அது டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் சேர்த்தோம்னா இதுக்கு ஒரு 5,000 போடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இதை நடுறதுக்கு லேபர் யூஸ் பண்ணுறீங்கள, லேபர், அது ஒரு 10 லேபர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு வந்து 750 ரூபா போட்டுக்கலாம். போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7,500 ரூபா நமக்கு வந்து இதில் வரும். 7,500 ரூபா வந்து லேபருக்கு மட்டும். 10 லேபர் நம்ம வந்து லேபர் யூஸ் பண்ணுறது வந்து
நம்மளுடைய சௌகரியத்துக்கு தான், நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது, அவங்கள எப்படி வேலை வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த லேபர் கால்குலேஷன். நீங்களும் ஒரு ஆளாக நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடியலாம். லேபர் வந்து நான் வந்து ஒரு 10 லேபர் போட்டிருக்கேன் இந்த 1 ஏக்கர் ஃபென்ஸ் போடுறதுக்காக. 10 லேபருங்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். பர் டேக்கு 2 லேபர் இல்லை பர் டேக்கு 3 லேபர் அப்படி கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நான் 10 லேபர் தோராயமாக போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 7500 இது எல்லாம் சேர்க்கும்போது நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, ஸோ இதில் நமக்கு வரக்கூடிய தொகை மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 62,000 நமக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஃபென்ஸ் போடுறதுக்காக நமக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு. இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். ஏன்னா கடைகளில் ஒவ்வொரு ஊர்லேயும் கடைகளில் ரேட் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்தந்த கடைகளில் போய் விசாரித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கல்லினுடைய ஆழம். அது கல்லை பொறுத்தளவில் நான் வந்து 7 அடி கல்லுன்னு சொன்னேன். 7 அடி கல் தான் 320 7 அடி கல் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நம்ம 5 அடி ஃபென்ஸ் போட போகிறோம். 7 அடி கல்லுனா 7 அடி இருக்காது, 6 அடி 6.25 அடி தான் இருக்கும் பொதுவாகவே. அப்போ நம்ம 1.5 அடி மண்ணுக்குள்ளே புதைக்கும் போது மேலே நிற்கிறது வெறும் 5 அடி தான் நிற்கணும். 5.25 அடி தான் நமக்கு இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நம்ம அந்த செயின் லிங்க் ஃபென்ஸை கட்ட முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த கல்லை நான் சொன்னேன் 7 அடி கல் அப்படின்னு சொல்லிட்டு. 1 ஏக்கர் இது வந்து ஒவ்வொரு பெரிமீட்டருக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் வந்து 800 அடி வச்சு நான் கால்குலேட் பண்ணேன். நீங்கள் எத்தனை அடி வேணாலும் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த கால்குலேஷன் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கோங்க. ஃபைன் பண்ணி நீங்களே அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ உங்களுடைய பெரிமீட்டருடைய லெங்த்தை வச்சு நீங்களே தாராளமாக உங்களுடைய இடத்துக்கு எவ்வளவு செலவாகும், ஃபென்ஸ் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்த்துட்டு போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய சேனலில் நிறைய இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்மளால் கொடுக்க முடியும். அவ்வளோதான் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.